Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது Illustrator tools and its usage. So இந்த Illustratorமே Photoshop மாதிரி தான் and CorelDRAW மாதிரியும் இருக்கும். So Photoshopல இருக்கிற டூலை விட இன்னும் அதிகமான டூல்ஸே நாம இதில் பார்க்க முடியும். ஸோ இதில் எப்போதுமே ஒரு நார்மலாக நியூ ஷீட் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஃபைலில் போயிட்டு நியூவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஹைட், வித், அப்புறம் இமேஜோட லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா, போர்ட்ரேட்டில் வேணுமா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ டூல்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டூல் வந்து செலெக்ஷன் டூல். இந்த செலெக்ஷன் டூல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜாக இருக்கட்டும், டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஷேப்பாக இருக்கட்டும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் ஷேப்பை செலக்ட் பண்ணுறதுக்காகவும் நாம் யூஸ் பண்ணுறது தான் இந்த செலெக்ஷன் டூல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைரக்ட் செலக்ட் டூல். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஷேப்பில் வந்து கலர் கொடுக்காம பாத் மட்டும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டைரக்ட் செலக்ட் டூல். ஸோ குரூப் செலெக்ஷன் டூல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, குரூப் ஆஃப் இமேஜஸ் ஆர் குரூப் ஆஃப் ஷேப்ஸை வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக நாம் யூஸ் பண்ணுறோம். ஒன் ஆர் மோர் ஷேப்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த குரூப் செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணி உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேஜிக் வாண்ட் டூல். ஸோ இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரெக்டாங்கிளில் 3 கலர்ஸ் ஒரே கலர்ஸ் இருக்குது. ஸோ அண்ட் எலிப்ஸ்லேயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மேஜிக் வாண்ட் டூலை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஷேப் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷேப்போட கலர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதே இமேஜஸ் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லேசோ டூல். லேசோ டூல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன் ஆர் மோர் ஷேப்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு ஷேப்ஸையும் கிளிக் பண்ணி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த லேசோ டூலை கிளிக் பண்ணி எல்லா இமேஜையும் சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கலரை மட்டும் சூஸ் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக எல்லா கலர்ஸுக்கும் எல்லா ஷேப்ஸுக்குமே உங்களுக்கு கலர்ஸ் அப்ளை ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பென் டூல். பென் டூல் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி யூஸ் பண்ணுவோமோ சேம் ப்ரொசீஜர் தான். ஷேப் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபில் கலர் அண்ட் அவுட்லைன் கலர் இருக்கும். ஒரு நியூ ஷேப்பை க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த பென் டூல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அண்ட் தென் வந்து ஆட் ஆங்கர் பாயிண்ட் டூல் எதுக்காக அப்படின்னா, ஒரு பென் டூலில் ட்ராயிங் வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஷேப் ஆட் பண்ணணும்
அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆட் ஆங்கர் பாயிண்ட் டூல். ஸோ அண்ட் தென் வந்து டெலிட் ஆங்கர் பாயிண்ட் டூல் எதுக்காகனா ஒரு ஷேப் எக்ஸ்ட்ராவாக ஆகிடுச்சு, ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஆங்கர் பாயிண்ட் டூல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எடிட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ லாஸ்ட்டு வந்து கர்வேச்சர் டூல். இதுவும் வந்து நம்மளால் ஆல்ரெடி ட்ரா பண்ண ஒரு ஷேப்பை வந்து எடிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டூலுமே. ஸோ வந்து நீங்கள் ஷேப்ஸை வந்து ட்ரா பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து அதை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கர்வேச்சர் டூல். ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு வந்து டைப் டூல். டைப் டூல் உங்களுக்கு தெரியும், டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். பட் இல்லுஸ்ட்ரேட்டரில் உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் சைஸு, கலரு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து டைப் டூல்லையே நிறையா கொடுத்துருக்காங்க இல்லுஸ்ட்ரேட்டரில். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா டைப் டூல். ஏரியா டைப் டூல் அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட ஷேப்புக்குள்ளே அந்த ட்ராயிங் வந்து நம்மளால் வரைஞ்சிக்க முடியும். ஸோ ஒரு ஷேப்ஸ் எடுத்துக்கோங்க, அந்த ஷேப்ஸ் கிட்ட வச்சுட்டு ஏரியா டைப் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஷேப்ஸ் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏரியாக்குள்ளே உங்களால் அந்த டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்க முடியும். அதே ஷேப்பில் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஏரியா டைப் டூல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைப் ஆன் ஏ பாத் டூல். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஷேப் எடுத்துகிட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ டைப் ஆன் ஏ பாத் டூல் எடுத்துகிட்டு வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாத் மேலே கரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா அதே ஷேப்பில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ சேம் அதே தான். நெக்ஸ்ட்டு ஒரு ஷேப் எடுத்துக்கோங்க. வெர்டிக்கல் ஷேப்பில் உங்களுக்கு டைப் கிடைக்கும். ஸோ வெர்டிக்கலில் உங்களுக்கு அதே ஷேப்பில் கிடைக்கும். டெக்ஸ்ட்டோட சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு மெத்தட் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் டைப் ஆன் ஏ பாத் டூல். சேம் அந்த பாத் கிட்ட நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் வரும். ஸோ நான் வந்து டெக்ஸ்ட்டோட சைஸ் அதிகமாகிட்டேன், அதனால் வந்து ரிசல்ட் கரெக்டாக வரல. டெக்ஸ்ட்டோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எகெயின் ஒரு ஷேப் வரைஞ்சிக்கோங்க. டச் டைப் டூல். ஸோ இது வந்து வெர்டிக்கல் டைப் ஆன் ஏ பாத் டூல். ஸோ எலிப்ஸ் போட்டு வரைஞ்சோம் இல்லையா, ஸோ அந்த எலிப்ஸ்லேயே உங்களுக்கு டிசைன்ஸ் கிடச்சிருச்சு. அட் லாஸ்ட் வந்து டச் டைப் டூல். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணுறதுக்காக நாம் யூஸ் பண்ணுறோம். ஒரு லோகோலாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து செப்பரேட்டடாக டிவைட் பண்ணி அந்த ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையுமே நம்மளால் சைஸ் அண்ட் ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டாக இருக்கிற டச் டைப் டூல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஷேப் வந்து ஜஸ்ட்டு அந்த ஷேப்பை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷேப்ஸ் கிடச்சிடும். ஸோ இதில் லைன் செக்மெண்ட், ஆர்க் டூல், ஸ்பைரல் டூல்,
ரெக்டாங்குலர் கிரிட் டூல் அண்ட் போலார் கிரிட் டூல் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ரா பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் டூல். ஸோ ரெக்டாங்குலர், ரவுண்டர் ரெக்டாங்கிள், எலிப்ஸ், பாலிகான், ஸ்டார், ஃப்ளேர் இந்த மாதிரி நிறையா டூல்ஸ் இருக்குது. ஸோ இதுவுமே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரா ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம புதுசாக கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி பார்த்தது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ப்ரஷ் டூல். ஸோ பெயிண்ட் ப்ரஷ் டூல் உங்களுக்கு தெரியும், ஃபோட்டோஷாப்பில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க, பெயிண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் அதுக்கு கீழே வந்து பிளாக் ப்ரஷ் டூல்னு ஒன்று இருக்கும். என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும், ஸோ அதோட பெயிண்ட் ப்ரஷ் டூல் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் லைன், பட் பிளாக் ப்ரஷ் டூல் அப்படிங்கிறது ஒரு ஷேப். அந்த ஷேப்பை நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு ரெண்டுத்தையுமே ட்ரா பண்ணி பாருங்கள். ட்ரா பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ, அதர்வைஸ் வந்து செலக்ட் டூல், டைரக்ட் செலக்ட் டூலை கிளிக் பண்ணுங்கள். டைரக்ட் செலக்ட் டூலை கிளிக் பண்ணி பெயிண்ட் ப்ரஷ்ஷையும் பிளாக் ப்ரஷ்ஷையும் நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஷேப்பர் டூல். ஸோ ஜஸ்ட்டு ஒரு நீங்கள் வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு ஷேப்பை வரைஞ்சிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பர்ஃபெக்ட் ரெக்டாங்கிள், எலிப்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடச்சிடும். ஒரு ஷேப்பை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ அதுதான் வந்து ஷேப்பர் டூல். நெக்ஸ்ட்டு பென்சில் டூல். இதுவுமே வந்து ஃபோட்டோஷாப்பில் பார்த்த அதே டூல் தான். ஜஸ்ட்டு ட்ரா பண்ணி ஒரு நியூவான ஒரு இமேஜ் நம்மளால் ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கும் கீழே இருக்கிற ஸ்மூத் டூல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒரு நியூவாக ஒரு ஷேப் வரைஞ்சிருக்கீங்க, அதை வந்து ஸ்மூத்தன் பண்ணணும், இல்லை நீங்கள் வந்து ஒரு ட்ராயிங் இல்லுஸ்ட்ரேட்டர் வரைகிறீங்க, ரொம்ப ஹார்டாக இருக்குது, அதை நான் ஸ்மூத் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்மூத் டூலை யூஸ் பண்ணி உங்களால் பண்ணிக்க முடியும். தென் பாத் எரேசர் டூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வரைகிற பாத்தை வந்து எரேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பாத் எரேசர் டூல். ஸோ நீங்கள் வரைகிற பாத் வந்து தப்பாக வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா அதை வந்து உங்களால் எரேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பாத் எரேசர் டூல். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜாயின் டூல். நீங்கள் வந்து ஒரு ஷேப் வரைகிறீங்க, அந்த ஷேப் ரெண்டும் கம்பைன் ஆகாமல் உங்களுக்கு கேப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து அது எங்கே இருக்குது அப்படின்லாம் தேடிட்டு இருக்க வேணாம். ஜூம் பண்ணி ஜாயின் டூலை எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட்டு ஒரு ரவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரெண்டு ஷேப்புமே உங்களுக்கு மிங்கிள் ஆகிடும். ஸோ அதுதான் ஜாயின் டூல். ஸோ நெக்ஸ்ட் டூல் பார்க்கலாம். எரேசர் டூல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது, ஜஸ்ட்டு ஒரு எரேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் சிசர் டூல், நைஃப் டூல் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரு இமேஜை ஒரு இமேஜை எப்படி சொல்கிறது, வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்மளால் அந்த இமேஜை ரெண்டாக டிவைட் பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டு டூலுமே ஒரே மாதிரியான யூசேஜ் தான்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொட்டேட் டூல். ஸோ ரொட்டேட் டூல் வந்து நேம்லேயே உங்களுக்கு இருக்குது. ஒரு ஷேப்பை வந்து உங்களால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். அது எந்த டிகிரியில் வேணாலும் உங்களால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது சென்டரில் ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எங்கே வைக்கணுமோ வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரொட்டேஷன் ஆப்ஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ளெக்ட். ஸோ ஒரு இமேஜோட ஒரு ஷேப்போட ஆப்போசிட்டாக ரெஃப்ளெக்ட் ஆகிறது தான் வந்து நம்ம ரெஃப்ளெக்ட் டூல்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் டூல். இது ஜஸ்ட்டு வந்து இமேஜை வந்து உங்களால் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு முடியும். ஸோ அதை தான் வந்து நாம் ஸ்கேல் டூல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் ஷீர் டூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இமேஜ்லேயே உங்களுக்கு காமிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பை வந்து உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ரீஷேப் டூல் மீன்ஸ் ஆல்ரெடி வரைஞ்ச ஒரு ஷேப்பை வந்து உங்களால் ரீஷேப் பண்ணிக்க முடியும். ஸோ வித் டூல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸை வந்து உங்களால் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த சைடில் வேணாலும் உங்களால் அந்த இமேஜை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒரு நியூ ஷேப்பை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதை தான் வந்து வித் டூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்த இருக்கிற ரேப் டூல், நிறையா டூல்ஸ் இருக்குது பாருங்கள். இதுக்கு அடுத்து நிறையா டூல்ஸ் இருக்கும். ரேப்பு, ட்வெல்லு, பேக்கர், ப்ளாட், இந்த மாதிரி நிறையா டூல்ஸ் இருக்கும். இது எல்லாமே என்னென்னா ஒரு ஷேப்போட அவுட்லைனை சேஞ்ச் பண்ணுறது தான். ஜஸ்ட் ஒரு ஷேப்பை வரைஞ்சிட்டு அதோட அவுட்லைனை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஜஸ்ட் எடிட் ஆகும். நிறையா நியூ டிசைன்ஸ் கிடைக்கும்.
ஸோ அண்ட் தென் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு அதை செலக்ட் பண்ணி இமேஜை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதிலே 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை கொடுத்துட்டு அந்த இமேஜோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பப்பட் ட்ராப் அப்படிங்கிறது ஒரு இமேஜோட ஒரு குறிப்பிட்ட பார்ட், நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எந்த இடத்துல வேணாலும் உங்களால் அந்த இமேஜை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது ஷேப்பாக இருக்கட்டும், அதர்வைஸ் ஒரு இமேஜாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். திஸ் இஸ் கால்டு பப்பட் ட்ராப் டூல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூல், ஷேப் பில்டர் டூல். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இதுதான். ஸோ ஒரு நியூ லோகோ க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு இன்ஃபோகிராஃப் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் தென் ஒரு ஃப்ளையர், ப்ரௌச்சர், எந்த மாதிரி டிசைனாக இருந்தாலும் இந்த ஷேப் பில்டர் டூல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஷேப்பை வரைஞ்சிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து இந்த மாதிரி ஷேப்பை வந்து உங்களால் பில்ட் பண்ணிக்க முடியும். சேம் நீங்கள் கோரல் ட்ராவில் இதே டூல் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து கிராப் பண்ணுவீங்க, இதில் வந்து ஜஸ்ட் டச் பண்ணுவீங்க. ஸோ தென் வந்து லைவ் பெயிண்ட் பக்கெட். இது எப்படி அப்படின்னா, ஒரு கலரை சூஸ் பண்ணிவிட்டு வந்து இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலர் வந்து உங்களுக்கு இதில் அப்ளை ஆகிடும். ஸோ இதை தான் வந்து லைவ் பெயிண்ட் பக்கெட் அப்படின்னா சொல்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்ததாக இருக்கிறது லைவ் பெயிண்ட் செலெக்ஷன் டூல். அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இமேஜில் வந்து உங்களுக்கு கலர் அப்ளை ஆகிடும். நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வந்து கிளிக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் டூல் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் செலெக்ஷன் டூல். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3D மாதிரியான ஷேப்ஸ் இதெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த 2 டூலுமே.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெஷ் டூல். இது வந்து நீங்கள் Corel Draw யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ மெஷ் டூல் அப்படின்னா ஒரு ஷேப்ஸை வந்து நிறைய டிவைட் பண்ணிக்கும். நிறைய கலர்ஸ் வந்து உங்களால் அதில் அப்ளை பண்ணி கொடுத்துக்க முடியும். ஸோ தட்ஸ் கால்டு மெஷ் டூல். ஸோ கிராடியன்ட் டூலுமே உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் இருந்த மாதிரியே தான். ஸோ நிறைய கலர்ஸ் வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதை தான் வந்து நம்ம கிராடியன்ட் டூல்னு சொல்கிறோம். ஸோ இதுலேயுமே வந்து 2 கலர்ஸ் 3 கலர்ஸ் எத்தனை கலர்ஸ் வேணாலும் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் வந்து அதுக்கு அடுத்தது வந்து ஐட்ராப்பர் டூல். ஒரு கலரை செலக்ட் பண்ணி 100% ஒரிஜினல் கலர் செலக்ட் பண்ணி நாம் கொடுக்குறது. மெஷர் டூல் அப்படின்னா மெஷர்மெண்ட், ஜஸ்ட் எக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, ஒய் எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளால் ஒரு ஸ்கேல் மாதிரி இதை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நமக்கு ஷோ ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம மெஷர்மெண்ட் டூல்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பிளெண்ட் டூல் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு 2 ரவுண்ட் எலிப்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. என்ன கலர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த 2 ரவுண்ட் டூலையுமே வந்து ஷிஃப்ட் கிளிக் பண்ணி ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டில் போயிட்டு பிளெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி மேக் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. ஸோ இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 ஷேப்புமே வந்து உங்களுக்கு கம்பைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் கிடைக்கும். நான் கலர் இல்லாமல் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து கலர் யூஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள். ஸோ இது மூலயமா நிறையா நியூ ஷேப்ஸ் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்ப்ரேயர் டூல். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த ஸ்ப்ரேயர் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி, நேமுக்கு தகுந்த மாதிரி இது வந்து ஒரு பேட்டர்னை வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் ப்ரஷ் டூல் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் விண்டோவில் போயிட்டு இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் எந்த டிசைன் வேணாலும் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்ப்ரே பண்ணுற இடத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ் கிடைக்கும். ஸோ இது மாதிரி சிம்பிள் ஷிஃப்டர் டூல் எடுத்துகிட்டு வந்து அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இமேஜஸ்லாம் ஷிஃப்ட் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். அண்ட் தென் சிம்பிள் ஸ்க்ரன்ச்சர் டூல் கிளிக் பண்ணி இந்த இமேஜை கிளிக் பண்ணி பாருங்கள், சேஞ்சஸ் ஆகிறது உங்களுக்கே தெரியும். அண்ட் தென் சைஸர் டூல் வந்து இமேஜோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கும். அண்ட் ஸ்பைனர் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இமேஜ் வந்து ரொட்டேட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயினர் டூல், கலர் சேஞ்ச் ஆகிறது பார்த்துருக்கீங்க. ஸோ ஸ்கேனர் டூல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து ஒப்பாசிட்டி கம்மியாகிறது பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டு வந்து ஸ்டைலர் டூல். ஸோ அதுக்கு வேறு ஒரு ஸ்டைல் இமேஜை எடுத்துகிட்டு வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் நியூவாக ஒரு இமேஜ் கிளிக் பண்ணிங்க இல்லையா, அந்த இமேஜ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிராஃப் டூல். ஸோ இந்த கிராஃப் டூலில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது, எல்லாமே ஒரே மாதிரியான ஒர்க் தான். ஸோ இப்போ காலம் கிராஃப் டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வேல்யூ கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும்.
இந்த மாதிரி உங்களுக்கு கிராஃப் வந்துடும். ஸோ இதுக்கு கீழே இருக்கிற எல்லா கிராஃபுமே ஒரே மெத்தட் தான். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், வேல்யூஸ் கொடுங்க, என்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கிராஃப் டூல் வந்துடும். ஸோ ஆர்ட்போர்ட் டூல் அப்படிங்கிறது ஒரு நியூவான ஒரு ஷீட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் ஆர்ட்போர்ட் அப்படிங்கிற ஒரு டூல் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு நியூவான ஒரு ஷீட்டை வந்து நம்ம ஆன் ஸ்பாட்டில் ரெடி பண்ணிக்கலாம். ஃபைலில் போய்ட்டு நியூவில் போய்ட்டு கொண்டு வரணும்னு இல்லை, ஆன் ஸ்பாட்டில் ஒரு நியூ ஷீட் கொண்டு வரலாம். ஸ்லைஸ் டூல் அப்படிங்கிறது ஃபோட்டோஷாப்பில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பேப்பரை வந்து டிவைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஒரு செப்பரேட்டாக ஒரு டிவைட் பண்ணி நம்மளால் டிசைன் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸ்லைஸ் செலக்ட் டூல் அப்படிங்கிறது ஸ்லைஸ் டூலில் ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஸ்லைஸ் செலக்ட் டூல். ஹேண்ட் டூல் அப்படின்னா பேஜை வந்து மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். தென் ஜூமின் டூல் உங்களுக்கு தெரியும், இமேஜை ஜூமின் பண்ணும். ஸோ இதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தோம்னா ஜூமின் ஜூம் அவுட் பண்ண முடியும்.